ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு ஸ்ரீகர் சேனல். இன்னைக்கு நம்ம நம்ம தல சாரி ஏகே அவர்கள் வந்து நடிச்சு வெளிவந்திருக்கக்கூடிய விடாமுயற்சி அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், கதையை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அது எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. கதையை நான் சொல்லிடுறேன். அ அஜித் சாரோட பேர் வந்து இந்த படத்தில் வந்துட்டு அர்ஜுன். த்ரிஷா மேமோட பேர் வந்து கயல். ஓகேவா? இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு லவ் மேரேஜ் மாரி வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ, அதுக்கப்புறம் வந்து இவங்க வாழ்க்கை வந்துட்டு ஒரு நல்லா அப்படியே ஸ்டேபிளா போயிட்டுருக்கு. கன்சீவ் ஆகுறாங்க. அந்த குழந்தை கலைஞ்சிருது. அதனால இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பிரிவினை வந்து வருதுன்னே சொல்லலாம். ஸோ, இந்த பிரிவினை வந்து ரொம்ப தூரமாக ஆக ஒரு கட்டத்துக்கு மேல டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துட்டாங்க. த்ரிஷா மேம் வந்து போய் அஜித் சார்ட்ட இது மாரி நான் டிவோர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு டிவோர்ஸ் வேணும்? நம்ம சேர்ந்து வாழலாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு ஒரு அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அந்த அஃபேரோட நேம் வந்து பிரகாஷ். சரி ஓகே. அப்ப இதுக்கு மேல வந்துட்டு நானும் நீயும் வந்து சேர்ந்திருக்கிறது கரெக்ட் இல்ல. வா நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டு கார்ல கூட்டு போறாரு நம்ம தல. ஸோ போயிட்டுருக்கும்போது நடுவுல தான் மீட் பண்றாங்க அர்ஜுன் அண்ட் ரெஜினா. அப்புறம் ஆரவ். ஸோ இந்த குரூப் வந்துட்டு மீட் பண்ணி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் கடைசில இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா, சேரலையா அப்படிங்கிற ஒரு லவ் சப்ஜெக்ட்ட ஒரு விறுவிறுப்பா வந்துட்டு குடுத்துருக்க படம் தான் விடாமுயற்சி. இந்த படத்த வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம பிரேக்கிங் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மகிழ் திருமணி சாரால அவரோட பொட்டன்ஷியலுக்கு நல்ல படமே எடுக்க முடியுமே! இதோட ரீமேக் பண்ணாம வந்துட்டு நல்ல ஒரு ஸ்கிரிப்டாவே அஜித் சாருக்கு வந்து தனியாவே எடுக்க முடியும். ஏன் இப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. படத்த சொல்லும்போது ஒன்லி ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கும்போது 2 விஷயம் தான். ஒண்ணு அனிருத் பிஜிஎம். இன்னொன்னு வந்துட்டு ஏகே சாரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அந்த ஆக்டிங் வந்து வேற லெவலா இருந்துச்சு. அதுவும் நம்ம அஜித் சார ஒரு ஆக்ஷன் ஹீரோ நம்ம பார்த்து பார்த்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருன்னுங்கிறதே மறந்து போச்சு. என்ன இருந்தால்ல வந்துட்டு ஒரு எல்லாருமே சொல்லக்கூடியது என்ன, என்ன இருந்தால் கூடிய பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இந்த படத்துல குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் நான் எனக்கு தெரிஞ்சு என்ன இருந்தாலும் மாஸ் ப்ளஸ் கிளாஸா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸும் வந்து சேர்ந்து இருக்கும். பட் இது அப்படி கிடையாது. ஜஸ்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸோட சேர்ந்து தான் அந்த மாஸ் எலமெண்ட்ஸ் அப்பப்போ வந்துட்டு போகுதுன்னு சொல்லலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஏகே வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அந்த படத்துல பார்க்கலாம். கலர் டோன் மேக்கிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மகிழ் திருமணி சார் அவங்கட்ட இன்னும் நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நெறைய எதிர்பார்த்தேன். பட் எனக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பூர்த்தி அடையல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல முடியும். பிகாஸ் நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற. படம் குடுத்தது எனக்கு வேற மாதிரி இருந்துச்சு. அ எனக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணல. என்னோட பெர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். படம் பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. என்னோட பெர்சனல் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு படம் எனக்கு செட் ஆகல அப்படிங்கிறது தான் எனக்கு என்னோட ஐடியாலஜில சொல்ல முடியும். அஜித் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு குட், பேட், அக்லி வருதுல்ல, அதில ஒரு மங்காத்தா ஸ்டைல்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். பார்ப்போம் நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு. அதுவரைக்கும் வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. டேக் கேர். பாய்.